ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 2 பல்லு பூண்டு, சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், டொமேட்டோ சாஸ், 1 ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், 1 கேபேஜ் சாப் பண்ணி வச்சுருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மைதா. ஒரு பாத்திரத்தில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மைதா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நாலு டேபிள் ஸ்பூன் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் அளவாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே வாட்டரியாக வரக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். பக்கோடா பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த கலர் எல்லாமே அந்த மாவோட நல்லா கோட் ஆகி, இன்னும் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம பக்கோடா பதத்துக்கு இருக்குது. இது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போவோம். இதை ஓரளவுக்கு சூடாகட்டும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பால்ஸை ஒன்று ஒன்றா போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுடுங்க. இதே மாதிரியே எல்லா பால்ஸையும் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எல்லாத்தையுமே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இது சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா குக் ஆகும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம அதை ரோஸ்ட் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். பூண்டு ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். கண்ணாடி பதம் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். நம்ம அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மசாலாஸ் எல்லாமே. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 1/2 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இதில் இப்போது. அதோடு நல்லா மசாலாஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். இது லைட்டாக கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது கார்ன்ஃப்ளவர் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணி கார்ன்ஃப்ளவர் கரைசலை அதில் ஊற்றிக்கோங்க. ஓரளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கரைசல் ஊற்றுனதுக்கப்புறம் திக்காக வரும் நமக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேபேஜை இதுக்குள்ளே போட்டுடலாம். நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாஸ் எல்லாமே கேபேஜ் கூட நல்லா கோட் ஆகணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கிறது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக அதை இது பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் டொமேட்டோ சாஸ் ஊற்றுறோம். சாஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாஸ் ஊற்றிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம பீஸ் பண்ணி போட்ட கேபேஜஸ் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக தான் போடணும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சாட் மசாலா 1 ஸ்பூன் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் அது மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. டடா! சூப்பர் டேஸ்டியான ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.